சிறியவனை குப்பையை தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைப்பார். உங்களை மற்றவர்கள் அற்பமாய் நினைக்கலாம், ஆனால் மனம் கலங்காதீர்கள், அவர் நமக்கு சாயம் செய்வார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, வெகு சீக்கிரமாக அற்புதத்தின் மாலை நாம் ஆரம்பிக்கிறோம். அதை தவறாமல் காணுங்கள். நான் சற்று பலவீனமாக இருக்கிறபடினாலே இனி அநேக இடங்களுக்கு எனக்கு செல்ல முடியாது. எனவே என்னை பார்க்க விரும்புகிறவர்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை என்றால் வாரத்து நாட்கள் வரலாம். சப்போஸ் வார நாட்கள் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்குமானால் சனி ஞாயிறு நீங்கள் என்னிடத்தில் கூறி பேசி வாருங்கள், உங்களுக்கு ஆய்ச்சி வைப்போம். நமக்கு கர்த்தர் பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே என்னுடைய கூட்டங்கள் எப்பொழுதும் நடைபெறும். இதை உங்களுக்கு அன்போடு நான் சொல்கிறேன். தூரத்தை பாராமல் வாருங்கள். சகாயம் செய்யும் தேவன் சகாயம் எப்பொழுது அவர் செய்கிறார் யோசித்து பாருங்கள். இக்கட்டு காலத்தில், நெருக்கம் உண்டாகும் காலத்தில் நமக்கு சகாயம் செய்கிறார். அதாவது தாய் தகப்பன் தன்னை கைவிட்டாலும் கர்த்தர் தன்னை கைவிடவில்லை, தனக்கு சகாயம் செய்தார் என்று சங்கீதம் 27:9-10 நாம் பார்க்கிறோம். இந்த சகாயம் என்னும் வார்த்தை வேதாமத்தில் பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய பத்திரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 31 நாளைக்கும் சகாயம் என்கிற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கு. ஸோ உலகத்தில் நமக்கு யார் உதவி செய்யாவிட்டாலும் அவர் நமக்கு சகாயம் செய்வார். யாக்கோவின் வாழ்க்கையை பாருங்கள். 20 வருஷம் எவ்வளவாய் துன்பப்பட்டான், எவ்வளவாய் ஏமாற்றப்பட்டான். 10 முறை அவன் சம்பளம் ஏமாற்றப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவனை கைவிட்டாரா? இல்லை. தன் மகன் இறந்து விட்டான் என்று மரண துக்கத்தின் அவனை தன் மகன் 60 நாடுகளை ஆண்ட எகிப்தின் பிரதம மந்திரியாக இருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டார். யோசேப்பை பாருங்கள். அநியாயமாக அவனை குழியில் போட்டார்கள், ஜெயிலில் வைத்தார்கள். ஜெயிலில் அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். 13 வருஷம் ஒரு சொப்பனத்திற்காக கஷ்டப்பட்டான், பொறாமையினால் கஷ்டப்பட்டான். கர்த்தர் அவனை கைவிட்டாரா? ஜெயிலிருந்து ஒரே நாளில் எம்பரருக்கு அடுத்த பொசிஷனுக்கு கர்த்தர் வைத்தினார். இதுதான் அவரிடத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம். சிறியவனை குப்பையை தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைப்பார். உங்களை மற்றவர்கள் அற்பமாய் நினைக்கலாம், ஆனால் மனம் கலங்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு பாடுபடுத்தினார்கள் மத போதர்கள். யூதர்கள் தான் அவரை கொண்டார்கள். ரோமர்கள் ஒரு கருவியாயிருந்தார்கள் தான். இன்றைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மதிப்பதில்லை. அதில் 195% இயேசுவர் முட்டாள் என்றும் மந்திரவாதி என்றும் அவரை பற்றி கேவலமாய் பேசுகிறார்கள். அங்கே இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதாம். அப்படியானால் இந்த யூதர்கள் எவ்வளவு மோசமான பாருங்கள். கடின உள்ளம் உள்ளவர்கள், மிக கடின உள்ளம் உள்ளவர்கள். அநேகர் எருசலேம் ஓடுவார்கள். ஏதோ இயேசுவின் பாதையை பார்க்க போக வேண்டியதான். ஆனால் எனக்கு இஷ்டமில்லை. என்றைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் நமக்கு சந்தோஷம். மற்ற எல்லா மதத்தினரும் இயேசு என்று ஒரு இருக்கிறார் என்று நினைப்பார்கள், விசுவாசிப்பார்கள். சிலர் அவரை தீர்க்க நினைப்பார்கள். ஆனால் அந்த யூதர்கள் மாத்திரம் அவரை மதிப்பதே இல்லை. கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். போகட்டும். எவ்வளவு இழிவாக அவரை பேசினார்கள், அறைந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆஃப்டரால் ஒரு 1000 பேரை போகிறார். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். நேரடியாக மரணத்தின் குகையிலிருந்து பரலோகத்தில் தேவன் கொண்டு போகிறார் 40 நாள் கழித்து. இதைத்தான் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். சிறுவன் ஒருவன் இருந்தான். அந்த சிறுவன் பார்ப்பதற்கு பிளாக் அமெரிக்கனாக இருந்தான். அமெரிக்காவில் இந்த காலத்தில் பிளாக் என்றாலே அருவருப்பார், ப்ரெஜுடிஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்வார்.
அது எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். ஆனால் மேலை நாடுகள் அதிகம். ஆசியாலும் சில நாடுகளிலே அவள் மிகவும் வெள்ளையாக இருக்கும்போது கற்பர்களை பார்த்தால் அருவருப்பாக நினைப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறுவன் ஒரு முக்கியமான பெரிய ஒரு ஸ்கூலுக்கு சென்றான், லீட் ஸ்கூலுக்கு, புகழ்பெற்ற ஸ்கூல். அவன் அங்கே சேரும்போது பிரின்சிபலும் கவுன்சிலும் அவனை எள்ளி நடையாடி, பிச்சைக்கார பையன், நீ எதுக்கு இங்கே உள்ள நுழைஞ்ச, இதெல்லாம் பணக்கார வெள்ளை பிள்ளைகளுக்குரிய ஸ்கூல், இதெல்லாம் உனக்கு ஸ்கூல் கிடையாது, இனி வரவே கூட எவ்வளோ சொல்லி பார்த்தான். இல்லை எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டுவாங்க, இல்லை நான் இங்கே படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னான். அவனை கிளாஸ் ரூமில் உட்கார வைத்தார்கள். அவன் ஒன்றும் புரியாதுன்னு நினைத்தார்கள். அவன் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் நல்ல ஆங்கிலத்தில் பதில் சொன்னான். ஆனால் நிறத்து நிமித்தம் அவனை அருவறுத்து கையை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார். நீ போட்டிருக்க உடுப்பும் நீ கொண்டு இருக்க பேகும் எல்லாம் பிச்சைக்காரன் ரோட்டில் இருக்கிறவர்களுக்கு சமம் என்று சொல்லி அவனை அற்பமாய் நினைத்தார்கள். இவன் வீட்டுக்கு சென்றான். மிகவும் அழுதான். அப்பொழுது அவருடைய அப்பா அம்மா அடுத்த நாளை கார் எடுத்து ஸ்கூலுக்கு வந்தார்கள். பிரின்சிபலின் கவுன்சிலும் முதலாவது அவளும் கற்பவர்கள் தான், அவளையும் அற்பமாய் நினைத்தார்கள். ஆனால் முதலாவது பையனுடைய அப்பா சொன்னார், நான் யார் என்று தெரியுமா? இந்த பட்டணத்தில் மிகப்பெரிய பணக்காரன், நான் ரியல் எஸ்டேட் பண்ணுகிறேன், பெரிய பெரிய பில்டிங் கட்டுகிறேன். அது மாத்திரம் என்ன, மனைவி யார் தெரியுமா? நம்பர் 1 லாயரில் அவளும் முக்கியமானவள். இந்த நிமிஷமே உங்கள் ஸ்கூலை நான் விலைக்கு வாங்கிவிட்டேன். நீங்கள் ப்ரெஜுடிஸ் பண்ணுகிறீர்கள், சட்டத்துக்கு விரோதமானது. மற்றவர்களை படிக்காதவர்களோ அல்லது விவசாயிகளோ அல்லது சாத மக்களோ மீனவர்களோ என்றெல்லாம் நீங்கள் அற்பமாக நினைக்கிறீர்கள். நம்ம நாட்டில் தான் ஜாதி பிரிவுகள் மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிறனால்தான் அது வருது. அது எவ்வளோ ஒரு கேவலமான காரியம். அவர் சொன்னார், மாத்திரமல்ல, அமெரிக்கா முழுவதும் உங்களை குறித்து நான் எழுதுவேன், நீங்கள் இருவரும் வேலையிட்டு போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது தெரியவில்லை. ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்கள் வேலைக்கு போனால் பிழைப்பில்லைன்னு சொன்னார்கள். இல்லை முடியாது, இந்த ஸ்கூல் நாளையிலிருந்து என்னுடைய ஸ்கூல், உங்களுடைய ஓனர்த்து நான் பேசிவிட்டேன், ராத்திரியோட டீல் முடித்து விட்டோம், நாளையிலிருந்து நாங்கள் அமைக்க போகிற டீச்சர்ஸ், உங்களோடு சேர்ந்து கிண்டல் பண்ண பணக்கார ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்கக்கூடாது, அவருடைய பணத்தை நாங்கள் திருப்பி தந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார். இவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியவில்லை. அப்பொழுது தாப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள், என் மகன் என்ன சொல்கிறான் கேளுங்கள். மகன் சொன்னான், பா, அவங்க தான் அநியாயமாக பண்ணுறாங்க, நம்ம ஸ்கூலை வாங்கிடுவோம், ஆனால் இந்த 2 பேரை வேணா வேலையில் வைப்போம், ஆனால் பிரின்சிபலாக கவுன்சிலாக இருக்க வேண்டாச்சு. அதற்காக வேலை கொடுக்கப்பட்டது. அந்த நண்பர் பையனுடைய அப்பா ஸ்கூலை வாங்கி மாடிஃபை பண்ணி கற்பர்களையும் வெள்ளையர்களையும் ஈக்குவலாக அப்பாயின் பண்ணி ஏழைக்கு ஃப்ரீடம் கொடுத்து அந்த ஸ்கூலை ஒரு நல்ல ஹியூமனிட்டியாக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சகாயம். இப்படி தான் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை உயர்த்துவார், உன்னதமான நிலைக்கு உயர்த்துவார். ஆனால் நீங்கள் அவரை தேட வேண்டும். செவிப்போமா? அன்பின் கர்த்தாவே, நம் அன்பு மக்கள் உலக கவலையினால் அதிகமாய் பாரப்படாமல் உண்மை அதிகமாய் தேடட்டும், உம்முடைய ஊழியங்களை நேசிக்கட்டும், நீதி நியாயத்தை செய்யட்டும், தீமை நன்மையினால் வெல்லட்டும். அதன் மூலமாய் நீர் அவர்களை உன்னதமான நிலைக்கு உயர்த்தும், கண்டிப்பாய் உயர்த்தும். அவருடைய கண்ணீரை துடைத்தார்களும். ஆம் கர்த்தாவே, நீர் நம் நாட்டிலும் அநேகரை அப்படி உயர்த்திருக்கிறீர், இன்னமும் அநேகரை உயர்த்துவீர். ஆகவே இந்த ஆண்டு உயரத்தில் பெருமையாக இருப்பவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தாழ்ந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அதை செய்யும், ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.